ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயில் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கட்டு பிரண்டை எடுத்திருக்கேன். இதுக்கு மெயினாக கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த பிரண்டையில் பாருங்கள், நல்லா கணுவாக இருக்கும். அந்த கணுவை நல்லா உடச்சி எடுத்திங்கன்னா அப்படியே நார் மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி எல்லா பிரண்டையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்கள வச்சுட்டு இந்த பிரண்டையை க்ளீன் பண்ண வேண்டாம். குழந்தைங்க கைக்கு ரொம்பவே அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிடுது. க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக கைக்கு எண்ணெய் தடவின்னு க்ளீன் பண்ணுங்கள். இதே போல் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா கலர் வந்த பிறகு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அரை பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலர் வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ இதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்துடலாம். ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு பழுப்பு நிறமாக மாறும்போது நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ எடுத்துடலாம். சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிரண்டை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச பொருள் கூட இந்த பிரண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பிரண்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த துவையலுக்கு தேவையான தாளிப்பை சேர்த்துடலாம். துவையலை சாத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.